அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நாம இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் இருவருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவுங்க. நம்ம வீட்டின் சுற்றுப்புற சூழல்ல நாம என்னென்ன செடிகள், கொடிகள் நம்ம வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது, நம்ம அதனால என்னென்ன பலன்கள்லாம் பெற்று நாம நல்லபடியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த செடி, கொடி, தாவரங்கள் நமக்கு எந்த அளவில நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதைத்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குங்க. நான் கண்டிப்பாக இந்த தேர்வில் முதல் மதிப்பெண் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம இருந்தா எதுவுமே நடக்காது இல்லையா? அதேபோல நம்மளோட உயர்ந்த சிந்தனையும், விடாமுயற்சியும் இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேத்தி கொடுக்கும். அதுபோல உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சீக்கிரமே கோடீஸ்வர யோகம் கிடைக்க ஒரு 6 வகையான செடிய உங்க வீட்ல நீங்க கட்டாயமா வளர்த்து வந்தீங்க அப்படின்னா, அதனால உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கும். மரம், செடி, கொடிகள் வந்துட்டு அதிகமா நடுறது என்பது நம்ம சுற்றுப்புறத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுல இந்த 6 வகையான செடிகள கண்டிப்பாக வளர்த்துவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜியும், பணத்தையும் ஈர்க்கும் தன்மையும், பணத்தை வீட்டில் செலவாகாமல் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தியுமே இந்த வகை செடிகள் உங்களுக்கு தரும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் துர்காதேவி சரணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த 6 வகையான செடிய உங்க வீட்ல வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு இருந்த விஷயம் எல்லாமே தானாக நடப்பதை நீங்க கண்கூடாகவே பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு வருமானமே ஒழுங்கா வர்றதில்ல, நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லையே என்று கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. வீட்ல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகத்தான் இருக்குங்க. அதனால அப்படி இருக்கலாம். அதுக்காக வீட்ல எப்போதுமே நிம்மதியே இருக்காது. எப்ப பார்த்தாலும் வீட்ல சண்டை, சச்சரவுகள் தான் இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணினாலும், அதெல்லாமே தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த செடிகள வளர்க்க ஆரம்பிச்சுடுங்க. இந்த செடிகள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ என்று நீங்க நினைக்க வேண்டாம். அதனால வந்துட்டு மிகப்பெரிய இடத்துல தான் இத வச்சு வளர்க்கணுமோ அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லங்க. சாதாரண செடிகள் தான் நம்ம வீட்ல சின்ன தொட்டி, இல்ல வாட்டர் பாட்டில்ல கூட சின்னதா வளர்த்தா கூட அது பெரியதாய் வந்து உங்களுக்கு பல பல பலன்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த 6 வகையான செடிகள் என்னென்ன? அதை நாம எப்படி பராமரித்து, எப்படி வளர்த்து நம்ம அதிர்ஷ்டத்தை தேடிக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே காணப்படும் இல்லையா? அந்த வகையில தாவரத்திற்கும் இந்த பண்புகள் உண்டு. ஒவ்வொரு தாவரம் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகளை உண்டாக்கும். அந்த வகையில வளர்க்கக்கூடிய இந்த செடிகள் அதிர்ஷ்ட அதிர்வலைகளை உண்டாக்கி நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளில் ஒன்று கற்றாழை. கற்றாழை என்பது அனைவரது வீட்டிலுமே வளர்ப்பாங்கங்க. ஆனாலும் கற்றாழையை நம்ம வீட்டின் முன் வாசலில், அதாவது எல்லோருமே பார்க்கக்கூடிய அளவுல முன் வாசலில் வைத்திருப்பது ரொம்பவும் நல்லது. ஆனா கற்றாழையை விட ஒரு சிறந்த செடி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியது வேற எந்த செடியுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ளதுங்க. கண் திருஷ்டியை போக்கக்கூடியது. கற்றாழை வந்து அனைவரது வீட்டிலுமே இருப்பது ரொம்பவும் நல்லது. ஆனா கற்றாழையை புதர் போல கொத்து கொத்தாக ஒரே இடத்துல வளர்க்கக்கூடாது. ஒரு தொட்டியில 1, 2 கற்றாழைகள் இருந்தாலே போதுமானதுங்க. இப்படி கற்றாழை செடியை அதிர்ஷ்டத்துக்காகவும், வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், தீய சக்திகள், கண் திருஷ்டிகளை விலக்குவதற்காகவும் நம்ம வீட்டில் வளர்ப்பது உண்டுங்க. கண் திருஷ்டிகளை நீக்க முதலில் கற்றாழையை சிலவங்க வீட்லலாம் வாசலில் கட்டி தொங்க விடுவிப்பதை நாம பார்த்திருக்கோம். அது மட்டுமல்லாமல் கற்றாழையானது வீட்டின் முன்புறத்தில் தெருவில் செல்பவர்கள் கண்களுக்கு படும்படியாக முன்புறம் வைத்து வளர்க்க வேண்டுங்க. அதனால அப்படி வைப்பது என்பது நம்ம கண் திருஷ்டிகள் முழுவதுமாக நீங்கி அதிர்ஷ்டங்கள் நமக்கு அதிகரிக்குங்க. அடுத்தால சங்குப்பூ செடி வந்துட்டு வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் வந்துட்டு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்று வாஸ்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குதுங்க. சங்குப்பூ என்பது தெய்வமுஷம் பொருந்திய ஒரு மென்மையான ஒரு பூ. இந்த பூவின் நிறம் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். சங்குப்பூ வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்ட தேவதைகள் நம்ம வீட்டு வாசலில் வாசம் செய்யும். இதனால துர்தேவதைகள் வெளியில் சென்று விடுவார்களாம். இன்னொரு தாவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை. அதாவது கீரை வகைகளில் இந்த கீரை ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு கீரை வகையாக இருக்குங்க. இதன் தண்டு பகுதி பிங்க் நிறத்தில் இருக்கும். இலை பகுதி மட்டும் டார்க் பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த கீரையை வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்டங்கள் நிறைய அதிகமாக கிடைக்கும். இந்த கீரைக்கு நேர்மறை ஆற்றல்களை வெளியிடக்கூடிய தன்மை அதிகமாக உண்டுங்க. மேலும் ஆரோக்கியம்
நமக்கு காக்கவும் உதவுங்க. இந்த பசலைக்கீரை வந்துட்டு குளிர்ச்சி பொருந்தியது. உடல் உஷ்ணம் தணிக்க அடிக்கடி நாம செய்து சாப்பிடுவது, நம்ம உடம்பினுடைய உஷ்ணத்தை முழுவதுமாகவே குறைக்கக்கூடிய சக்தி உள்ளதுங்க. இதனுடைய சுவை வந்து அலாதி ஞானதாகவும் இருக்குங்க. ஆனா பரவாயில்லை. ஆனால் அது சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. எல்லோருடைய வீட்டிலுமே வளர்க்கக்கூடிய ஒரு செடி என்னன்னு பார்த்தோன்னா, மாதுளை செடி. இந்த மாதுளை செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த மாதுளை செடியானது நம்மளுடைய உடம்பில் உள்ள இரத்த அணுக்களை அதிகரிக்கச் செய்யும் ஒரு அருமருந்தாக உள்ளது இல்லையா? அதனால இரத்த விருத்தி மட்டுமல்லாமல் குடும்பத்தின் சுபீட்சத்தையுமே விருத்தி செய்து கொடுக்குங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த செடியை பெரிய அளவில் வளர்ப்பதை விட, சிறிய தொட்டிகளில் கூட சின்ன சின்ன செடிகளாக வளர்த்தாலே பேரதிர்ஷ்டங்கள் வருங்க. சிலர் சொல்லலாம், எங்களுக்கு இடங்கள் எல்லாம் அப்படி போதிய அளவில் செடி கொடிகள் எல்லாம் வளர்ப்பதற்கு போதிய இடங்கள் இல்லை. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். எங்களுக்கு போதிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா சிறிய தொட்டிகள்ல கூட வச்சு கூட நம்ம இடத்தை நீங்க இருக்கக்கூடிய வீட்டின் சுற்றுப்புறத்துல இந்த செடி கொடிகளை வைப்பது, நீங்க கண்டிப்பாக சொந்த வீடு வாங்க கூட யோகம் இருக்குங்க. வெற்றிலை கொடி வீட்டில் வளர்ப்பதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தாவரங்க. வெற்றிலை என்பது வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் என்றே சொல்லலாம். குடும்பத்துல வெற்றிகள் அதிகமாக குவிய, தொட்டதெல்லாம் நாம ஜெயிக்க வெற்றிலையை வளர்ப்பது ரொம்பவும் நல்லது. வீட்டில் பூத்த வெற்றிலையை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி வர எதிரிகள் தொல்லை முழுவதுமாகவே நீங்கும். வெற்றிலை கொடியை தனியாக வளர்க்க கூடாதுங்க. வேறு ஏதேனும் செடிகளுடன் சேர்த்து வளர்க்கலாம். அல்லது ஏதாவது ஒரு மரம் அருகில் வைத்து கூட ஒரு தொட்டியில் வைத்து வளர்க்கலாம். அந்த வெற்றிலை கொடியானது எப்படி படர்கிறதோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கை வெற்றியில் தான் முடியுங்க. வெற்றிகரமாக நீங்க எதை எடுத்தாலும் வெற்றியில் முடியும். நண்பர்களே, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் வெற்றிலை கொடி வளர்த்து அந்த வெற்றிலையை பறித்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்து வாசனை மிகுந்த செடிகள் என்று பார்த்தோன்னா முல்லைப்பூங்க. முல்லைப்பூ செடி என்பது மிகவும் ஒரு வாசமான, அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும் செடி என்றே சொல்லலாம். பூக்களின் ராணியாக இருக்கக்கூடிய இந்த முல்லைப்பூ வந்து மிகுந்த வாசம் மிக்கவைங்க. எல்லா விதமான தெய்வங்களுக்குமே சாட்டக்கூடிய ஒரு வகையான இந்த பூவானது ரொம்பவும் வாசம் நிறைந்த இந்த மலர் வீட்டில் இருந்தாலே போதுங்க. குடும்பமும் வாசம் நிறைந்ததாக மகிழ்ச்சியுடன் இருக்கும் என்றே சொல்லலாம். இதனால இந்த முல்லைப்பூ செடி வைப்பது நம்ம வீட்டிற்கே அதிர்ஷ்டம் நிறையும் என்றே சொல்லலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே, உங்களுக்கு ரொம்பவும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருப்பின் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்க நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.